டிமென்ஷியானா தமிழில் இதுக்கு மறதி நோயின்னு சொல்லுவோம். மறதி நோய்னா மெமரியை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது, புதுசாக நடக்கிற ஞாபகம் எல்லாம் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது பழைய ஞாபகம் இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த டிமென்ஷியாவில் இருக்கிறவங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க நமக்கு டிமென்ஷியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னடா இந்த சிம்பிளான விஷயத்தை கூட நம்ம மறந்துட்டுமே, ஒருத்தவங்க பேரை மறந்துட்டுமே. 23 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க டிமென்ஷியா வந்துருச்சு. ஆக்சுவலாக 23 வயசில் ரொம்ப சின்ன வயசு. ஆக்சுவலாக அவங்க எதனால் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் B2 டெஃபிஷியன்சினால் வந்திருக்கு. அதை கரெக்ட் பண்ணால் அவங்க சரியாயிடுச்சு. டிமென்ஷியானா தமிழில் இதுக்கு மறதி நோயின்னு சொல்லுவோம். மறதி நோய்னா மெமரியை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது, திங்கிங் அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எடுக்கிற டிசிஷன் அஃபெக்ட் பண்ணும், அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் கெப்பாசிட்டி அஃபெக்ட் பண்ணும், அவங்களோட ஓவரால் வந்து அவங்களுடைய அரித்மெட்டிக், அதாவது என்ன சொன்ன மேத்தமெட்டிக்ஸ் எபிலிட்டிலேருந்து அவங்க மணி ஹேண்டில் பண்ணுற எபிலிட்டிலேருந்து எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுறது தான் இந்த மறதி நோய். ஸோ எவ்வளோ கஷ்டமான ஒரு நோயின்றதை இதை பார்க்கும் போதே தெரியும். அதாவது நமக்கு நம்ம வாழ்க்கையில் நம்மளை மேனேஜ் பண்ணிக்கிட்டு நம்மளை சுற்றி இருக்கிற விஷயம், இந்த காசை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த பேசிக் குவாலிட்டிஸ், நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கான பேசிக் குவாலிட்டிஸ் இந்த மறதி நோயில் போகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு இது பெரியவங்களாக இருக்கும்போது வந்து மறதி நோய் வந்துச்சுன்னா அதனால் ரொம்ப கஷ்டப்படுற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதில் என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெமரி இம்பேர்மெண்ட் வரும். மெமரி இம்பேர்மெண்ட்னா என்னென்னா, இங்கே மறதி நோயில் பழைய விஷயம் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பட் புதுசாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு மறந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க, மதியானம் என்ன சாப்பிட்டோம், இது மறந்துடுவாங்க. பட் இன்கேஸ் வந்துட்டு அவங்களுடைய சன் ஆர் டாட்டரோட பர்த்டே கேட்குறாங்க, இல்லை ஏதாவது கேட்குறாங்க, அதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன்ட் மெமரி தான் இம்பேர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் பழைய மெமரிலாம் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பர்சனாலிட்டியை வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். முன்னெல்லாம் பார்த்து ரொம்ப கம்பீரமாக எல்லாத்தையும் தைரியமாக சமாளிச்சுட்டு இருக்க ஒரு ஆள் இப்போ எல்லாத்துக்கும் பயந்த சுபாவத்தோடு அடிக்கடி வந்துட்டு அழுகிறது, இந்த மாதிரி ஒரு சுபாவத்துக்கு மாற ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கூட இருக்கிறவங்களுக்கு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மறதி நோயில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவங்க மற்றவங்க கூட எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி நடக்காமல் வேற மாதிரி நடக்க ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் அது அப்படியே அவுத்துட்டு நிற்பாங்க, இல்லை வந்துட்டு மற்றவங்ககிட்ட என்ன வார்த்தைகள் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா செக்ஷுவலாக போய் காண்டாக்ட் மேக் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துட்டு மறதி நோயில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேருக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வே ஃபைண்டிங் டிஃபிகல்ட்டிஸ். அது வே ஃபைண்டிங் என்ன சொல்லலாம், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வீட்டுக்கு போனால் ஈஸியாக வந்துடுவாங்க. பட் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து வழி மறந்துடும். ஸோ வழி மறக்கதான் எங்கேயாவது போய் ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு நம்ம வீட்டில் என்னென்ன பொருள்லாம் இருக்குது, அதாவது அவங்களுக்கு பழைய ஞாபகம் ஃபுல்லாக இருக்கும். அதாவது பழைய ஞாபகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இதெல்லாம் இருக்குன்ட்டு, பட் அவங்களுக்கு பழைய ஞாபகம் மட்டும்தான் இருக்குது, புதுசாக நடக்கிற ஞாபகம் எல்லாம் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது பழைய ஞாபகம் இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம பொருள்லாம் வீட்டில் காணாமல் போயிடுச்சு, நம்ம பொருளை யாரோ தூக்கிட்டு போகிறாங்க, என் சாரீஸ் யாரோ தூக்கிட்டு போகிறாங்க, என் ட்ரெஸ்ஸை யாரோ தூக்கிட்டு போகிறாங்க, இதெல்லாம் காணாமல் போயிடுச்சு, முன்னாடி இருந்தது இதெல்லாம் எங்கே போச்சுன்ட்டு ரொம்ப பேரனாய்டாக, அதாவது சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்க, யாரும் நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து டிமென்ஷியாவில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்தா ஹாலுசினேஷன்ஸ், அதான் என்ன சொல்லணும்னா காதில் குரல் கேட்குறதோ இல்லை விஷுவல் ஹாலுசினேஷன்ஸ், உருவம்லாம் தெரியுற மாதிரி கூட வந்துட்டு டிமென்ஷியாவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் அவங்கள பார்த்துக்கக்கூடிய தன்மையை இழந்துருவாங்க. அதாவது என்ன சொல்லணும்னா, காலை எழுந்திரிச்சு குளிக்கணும், பல் வளர்க்கணும், சாப்பிடணும், இந்த விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டு மற்றவங்கள சார்ந்தே டிஃப்ரெண்ட் ஆகிற ஒரு தன்மை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிமென்ஷியா வரும்போது பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன், ஆங்ஸைட்டிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டிமென்ஷியாவில் இருக்கிறவங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க நமக்கு டிமென்ஷியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னடா இந்த சிம்பிளான விஷயத்தை கூட நம்ம மறந்துட்டுமே, ஒருத்தவங்க பேரை மறந்துட்டுமே, நம்ம ஊரோட பேரை மறந்துட்டுமே, இந்த மாதிரிலாம் அவங்க வந்துட்டு அதை ரியலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் ரொம்ப பயந்து, ஐயோ நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு ரொம்ப பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு டிமென்ஷியாவில் வர சிம்டம்ஸ். ஸோ டிமென்ஷியா என்னென்ன வகை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய வகையினால் வரலாம். சில டிமென்ஷியா ரிவர்சிபிள், சில டிமென்ஷியா இரிவர்சிபிள். ரிவர்சிபிளாக எந்த அளவுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேஸ் பார்த்தேன். ஒரு 23 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க டிமென்ஷியா வந்துருச்சு. ஆக்சுவலாக 23 வயசில் ரொம்ப சின்ன வயசு. ஆக்சுவலாக அவங்களுக்கு எதனால் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது விட்டமின் B2 டெஃபிஷியன்சினால் வந்திருக்கு. அதை கரெக்ட் பண்ணால் அவங்க சரியாயிடுச்சு. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்து அதை ரிவர்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் B12 டெஃபிஷியன்சியா, இல்லைனா வந்துட்டு தைராய்டு டெஃபிஷியன்சியா, இல்லை வேறு என்ன டெஃபிஷியன்சியா அப்படின்றத பார்த்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணும்போதும் டிமென்ஷியா சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே டிமென்ஷியா பார்த்தீங்கன்னா ஒரு 65 வயசுக்கு மேலே தான் வரும். 65 வயசுக்கு உள்ளதுனா என்னன்றது கிளியராக பார்த்து சரி பண்ண வேண்டியதுன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். சில சரி பண்ண முடியாத டிமென்ஷியாஸ் இருக்குது. சரி பண்ண முடியாத டிமென்ஷியாஸ்னால் அல்சைமர்ஸு, வாஸ்குலரு, ஃப்ரான்டல் டெம்பிள், இல்லை சப்கார்டிகல் டிமென்ஷியாஸ் நிறைய சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பண்ண முடியாத டிமென்ஷியாஸ். டிமென்ஷியாவில் இந்த வாஸ்குலர்ன்ற பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் டென்ஷன், அதாவது பிபி இருக்கிறவங்க வந்து ஒழுங்காக மாத்திரை சாப்பிட மாட்டாங்க. இதனாலேயே வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்கேஸ் ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ரோக் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஸ்ட்ரோக் வந்தால் தான் கை கால் விழும். இன்கேஸ் சின்ன அப்பப்போ நடக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதில் சின்ன டேமேஜ் வந்து பிரெயினில் உருவாக ஆரம்பிக்கும். அதனாலேயே அவங்களுக்கு வந்துட்டு இந்த மறதி நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்த்து இந்த டிமென்ஷியா மேனேஜ் பண்ணுறது ரொம்ப அவசியமான விஷயம்.
அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பிரச்சனைகள் இந்த டிமென்ஷியாவில் இருக்கிறதுனால இதில் ரொம்ப கஷ்டப்பட போகிறதுன்றது அவங்க அந்த டிமென்ஷியா இருக்கிற பர்சனை பார்த்துக்கிற அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ். இன்கேஸ் டிமென்ஷியா இருக்கிறது அவங்க டயக்னோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்களுக்கு ஏற்ற என்வரன்மெண்ட்டை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சமைச்சு கொடுக்கணும். இன்கேஸ் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு அவங்க வந்து எங்கே போகிறதுன்றதுலாம் கஷ்டப்பட்டாங்கன்னா அங்கங்கே போர்டு இதுதான் ரெஸ்ட் ரூமு, இதுதான் கிச்சனு, இதுதான் டைனிங் ரூம் அப்படின்னு வந்து அங்கே எழுதி ஒட்டுறது கரெக்டாக. ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு அந்த நேமிங்கே மறந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி டிமென்ஷியாவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வடிவமைச்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். சில பேர் வந்துட்டு வழி வந்துட்டு தெரியாமல் வந்து காணாமல் போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஃப்டி பர்பஸ்க்காக வந்துட்டு அவங்களுக்கு செக்யூரான என்வரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது ரொம்ப அவசியமாகவே இருக்கும். ஸோ மறதி நோய் வராமல் தடுக்கிறதுக்கான வழிகள் என்னென்னு பார்த்தா அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கரெக்டான ஃபுட்ஸை சாப்பிடுங்க, கரெக்டான நேரத்தில் தூங்குங்க, ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்கிங் இதெல்லாம் ஃபுல்லாக தவிர்த்துருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுனாலே மறதி நோயை நம்ம தவிர்க்கிறதுன வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.